ஜென்சியினரிடையே பல வகை உணவுகள் ட்ரெண்டாவது உண்டு. காரத்தையும் இனிப்பையும் கலந்து உருவாக்கும் உணவும், ஐஸ்கிரீமை எண்ணெயில் பொரித்து எடுப்பது என ஒரு நேரத்தில் ஒரு வித்தியாசமான உணவுகள் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் வித்தியாசத்தின் உச்சிக்கே சென்று கஞ்சாவை வைத்து சட்னியும் குருமாவும் தயாரித்துள்ளது தற்போது அவரை கம்பி எண்ண வைத்திருக்கிறது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் மோகன்லால்கஞ்ச் பகுதியில் பிரமோத் என்பவர் தெருவோர உணவக கடை ஒன்றை நடத்தி வருகிறார். சமீப நாட்களாகவே இந்த உணவகத்திற்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இதன் காரணத்தை கேட்டபோது அங்கு கொடுக்கப்படும் பச்சை நிறத்திலான சட்னி மிகவும் சுவையாக இருப்பதாக கூறியுள்ளனர். அத்தோடு திடீரென அடையாளம் தெரியாத 3 நபர்கள் வாடிக்கையாக கடைக்கு வருவதும், ஆனால் எதுவும் சாப்பிடாமல் உரிமையாளரிடம் இதையோ கொடுத்துவிட்டு செல்வதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கவே பிரமோதின் கடைக்கு வந்த காவல்துறையினர் அங்கிருந்த உணவுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்துள்ளனர். அதில்தான் அந்த வித்தியாசமான சட்னிக்காக மக்கள் குவியும் காரணம் தெரிய வந்துள்ளது. பிரமோத் கஞ்சாவை வைத்து அந்த சட்னியை தயாரித்து வந்துள்ளார். கஞ்சா சட்னி மட்டுமல்லாது உருளைக்கிழங்கு குருமாவிலும் கூட கஞ்சாவை சேர்த்து தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து வந்துள்ளார். இதனை கண்ட காவல்துறையினர் உடனடியாக அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உணவகத்தில் வழங்கப்படும் சாப்பாடு மற்றும் சட்னியில் கஞ்சா கலந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து வந்தது மட்டுமல்லாது தனிப்பட்ட முறையிலும் கூட கஞ்சா தேவைப்படுபவர்களுக்கு தனியாக கஞ்சாவை பிரமோத் சப்ளை செய்து வந்துள்ளார். பிரமோத் கைது செய்யப்பட்ட அதே நாளில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட மணீஷ், தேவ்ராவத், ஜக்தீப் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ஸ்கூல் பேக்கை பயன்படுத்தி அதில் கஞ்சாவை எடுத்துச் சென்று பேருந்து நிலையம், ரயில் நிலையம், டாக்ஸி ஸ்டாண்ட் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் நின்று விற்பனை செய்து வந்துள்ளது தெரியவந்துள்ளது. அவர்கள் கஞ்சாவை சிறிய பொட்டலங்களாக கட்டி 500 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்ததோடு பிரமோத்தின் கூட்டாளிகள் என்பதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக கஞ்சாவில் சட்னி செய்து வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வந்த வியாபாரி கைதாகியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது.